என்ன இன்னைக்கு நம்ம பீஸு இந்த பக்கம் நடந்து வருது, நம்ம வீடு வரைக்கும் வந்துச்சு. வாங்க 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 வாங்க, எங்கே போயின்னு இருக்கீங்க? ஹாய் பீஸ், இல்லைங்க, எங்கே போயின்னு இருக்கீங்க? வந்தது வந்துட்டீங்க, என் வீடு வரைக்கும் வந்துட்டீங்க. வாங்க வீட்டுக்கு போயிட்டு போகலாம். என்ன போட? நீ தான் நான் இருக்கிற பக்கமாக ஆள் போட்டு வரியா என்னான்னு தெரியலையே. வந்தது வந்த நெஞ்சு வரைக்கும் வந்துட்டேன். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு போகிறது. பரவாயில்லையே, என்னவோ தனியாக உட்காந்து இருக்க. நான் வர்றதா தெரிஞ்சு தானே உட்காந்து இருக்க. இந்த பக்கமாக வரும்போதே நினச்சேன் நான் நீங்கள் தான் வருவேன்னுட்டு. ஏங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வரைக்கும் வந்துட்டீங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா எங்கள் அம்மாட்ட சொல்லி நான் ஆர்த்தியாச்சும் சுற்றி போடுவோம்ல, திஷ்டி சுற்றி போடுவோம்ல. எனக்கு ஆர்த்தி திஷ்டி சுற்றி போட நீங்கள் யாருங்க? முதல்ல நான் கேட்குறேன், நீங்கள் யார்? கொடுமை இது. மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கு, நான் உங்கள் புருஷன், மறந்துட்டீங்களா? இது என்ன புது கதையாக இருக்குது? புருஷனா? ஐயோ என்னமோ ஆயிடுச்சுப்பா இந்த பைத்தியத்துக்கு. நான் சைட்டேஷன் இருக்கேன், உங்களை தெரியல பக்கத்தில். லூஸு மாதிரி ரோட்டில் 1000 பேர் வருவாங்க போவாங்க உட்காருவாங்க. அதுக்கு அதெல்லாம் நான் பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியுமா? 1000 தான் இருந்தாலும் நான் உங்கள் மனசில் இருக்கிறதால தானே நீங்கள் நான் போகிற பக்கம்லாம் என்னை தேடி தேடி வந்துன்னு இருக்கீங்க. ஐயோ நான் தனியாக உட்காந்துருந்தேன். அங்கங்கே நீ செக் போஸ்ட் மாதிரி ஆள் போட்டிருக்கிறதும் தெரியும். போயா, உனக்கு வேறு வேலையே இல்லை. போயா. இப்போ நான் கேட்குறேன், டெய்லி என் பின்னாடி எதுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு புரியல. இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? நான் உனக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேனா? என்ன சொன்னீங்க? உன்னை எனக்கு பிடிக்கல. உன்னை எனக்கு பிடிக்கணும் அர்த்தம். பிடிக்கணும்னு சொன்னதான் பிடிக்கணும் அர்த்தம். ஐயோப்பா, நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்கப்பா, எனக்கு டைம் இல்லை. சொன்னதை சொல்கிறதுக்கு நான் என்ன மட சாம்பிராணியா? ஆமாம். இல்லை. வேற யார்? பெரிய விஞ்ஞானியா? வில்லேஜ் விஞ்ஞானி. சரி, அப்படி நீயே வச்சுட்டு போ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உங்களுக்காக என் இதயத்தில் பெரிய கோட்டை, பெரிய கற்பனை எல்லாமே பண்ணி வச்சுருக்குறேன். பொதுவாக இன்னும் சொல்லப்போனாக்கா உங்கள் தலையில் ஒரு பூ இருந்தால் கூட என்னால் தாங்க முடியாது. அதை தூக்கின்னு போகிற சக்தியை கூட நான் உங்களுக்கு தரமாட்டேன். அப்பேற்பட்ட மனசு என் மனசு. வேணால் என்னோடய நெஞ்சை வேணால் திறந்து பாருங்கள், இல்லை பொழந்து பாருங்கள், அது உள்ளே சுமின்னு சொல்லின்னு இருக்கும். யோ கிறுக்கு பயலே, நீ பைத்தியங்கள்லாம் கண்டதே அப்படி தான் பண்ணாத்திக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் நீ கற்பனை உலகத்தில் இருக்க. அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. அதில் என்னை இழுத்து இன்வால்வ் பண்ணாத. எதை இழுத்து நான் என்னத்தை இன்வால்வ் பண்ணுறேன்? நான் எதையும் இழுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, நான் எதையும் இன்வால்வ் பண்ணவும் தேவையில்லை. இதை பாருங்கள், அடிக்கிற காற்றுக்கு, அடிக்கிற அந்த இயற்கையோட அழகுக்கு காதை கொடுத்து நல்லா கேட்டு பாருங்கள். ஐ லவ் யூன்னு வருதான்னுட்டு. யோ ஐ லவ் யூன்னு காற்றுல வரத்துக்குன்னா பைத்தியமா நீ? அது எப்படி காற்றுல கேட்கும்? ஏன் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு? அதுதான் அப்படி பண்ணுற. சொல்லி அனுப்புனேன், ஐ லவ் யூ காதை கொடுத்து கேட்டு பாருங்கள், காற்றுல வருதான்னுட்டு. ஐ லவ் யூ. எனக்கு கேட்காதுப்பா. அதெல்லாம் கேட்கும் பாருங்கள். எனக்கு கேட்கல. கேட்காது. கேட்கனாலும் கேட்கும் தான் அர்த்தம். ஏங்க நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. என்ன சொல்லுங்க? கல் கூட கரையுங்க, உங்கள் மனசு என்னவோ கரைய மாட்டேன்து. தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்காக என் இதயத்தில் பெரிய கோட்டையே கட்டி வச்சுருக்கேன். அடேங்கப்பா. அந்த கோட்டை செங்கல்ல கட்டினது கிடையாது, சிமெண்ட்டை போட்டு கட்டினது கிடையாது. என் இதயத்தாலேயே கட்டி வச்சிருக்கேன். அதுக்கு பேர் தான் கோட்டை. ஒரு வாட்டி உள்ள நுழைஞ்சு பாருங்க, மேலே வைர கிரீடத்தையே வச்ச மாதிரி இருக்கு. எதையோ வளர்றப்பா. எதையும் உளரலைங்க, உண்மையே தாங்க சொல்கிறேன். உண்மையான மனசு, அன்பு, அந்த லவ்வோட பாருங்க, அந்த ஒரு எமோஷனலோட பாருங்க, காதல் வெறியோட பாருங்க. என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதானா? இன்னும் ஏதாவது வச்சுருக்கீங்களா? பேலன்ஸ் இன்னும் இருக்கு. நீங்கள் ஒரு வார்த்தை ஓகேன்னு மட்டும் சொன்னால் போதும், அதுக்கு மேலேயும் இருக்கு. நான் சொல்கிறேன், வாய்ப்பே இல்லை. ஓகேல நான் எப்பயும் சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த பார்க்கில் அமைதி பூங்கா மாதிரி உட்காந்துருக்கேன். சரி, அப்போ நீங்கள் தனியாக உட்காந்துருங்க. நீங்கள் தானேங்க நான் போகிற பக்கம்லாம் ஆள் போட்ட மாதிரி உட்காந்து இருக்கீங்க. தனியாக உட்காருங்கன்னா என்ன அர்த்தம்? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? தனியாக உட்காரத்துக்கு நான் வந்தேன், உங்கள் கூட சேர்ந்து உட்காரத்துக்கு தான் நான் வந்தேன்.
யோசிக்கவே மாட்டீங்களா? ஏங்க ஒரே ஒரு கவிதை சொல்கிறேன், கேட்குறீங்களா? உன்னையே எனக்கு பிடிக்காது, நீ சொல்கிற கவிதை மட்டும் எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறியா? வேஸ்ட் ஆஃப் டைம் பண்ணாத, எந்திரிச்சு போய் ரோட்டில் போய் வேறு யார்கிட்ட சொல்லிட்டு இரு போ. சின்ன கவிதை தாங்க, கேளுங்க. இங்கே பாரு பைத்தியமா, உன்னை எனக்கு பிடிக்கலன்ற அப்படியே நீ கவிதை சொல்கிற? எனக்கு கவிதையை கேட்டு ஒரு ஹக் பண்ணிப்பீங்க பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு கவிதை. ஓ, செவத்தில் போய் மோதிக்காத மாதிரி இருந்தால் சரி, சொல்லி தொலை. மோதுங்க, நல்லா மோதுங்க. உனக்கு அதுதான் ஆசை, எனக்கு கோமா ஸ்டேஜில் போக வைக்க தான் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்க நீ. சரி சரி கேளுங்க. கையை வச்சா கையை வெட்டிடுவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி மாமா கையை தொடக்கூடாதா? பரவாயில்ல, சாக்கு கையை வெட்டிடுவேன் நான். மேலே கையை வச்சிங்கன்னா அவ்வளோதான். இன்னைக்கு எவ்வளோ திமுரு இருக்கும். கதையை கேளுங்க, சொல்லி தொலை. கேளுங்க. எதுக்கு எறும்பெல்லாம் உங்களை சுற்றி இருக்கு சொல்லுங்க? ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. இங்கே உட்காந்துருக்குறேன், என்ன சுற்றி வரல எறும்பு. கீழே பாருங்க, அவ்வளோ எறும்பு இருக்குது உங்களை சுற்றி. எதுக்கு சொல்லு? எதுக்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீ தானே கேட்குற, நீயே சொல்லிவிடு. தெரியும் எதுக்கு சுற்றி இருக்கு தெரியுமா? எதுக்கு? ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்வீட்டு, அதனால தான் எறும்பு உங்களை சுற்றி இருக்கு. அடடா, என்ன ஒரு கவிதை! நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, இந்த டியூப் லைட்டை நோட் பண்ணுங்கப்பா. நல்லா நோட் பண்ணுங்க. எவ்வளோ பெரிய கவிதை சொல்லியிருக்கேன், இதை விட வேறு என்னங்க வேணும்? நீயே தான் சொல்லிக்கணும் இது பேர் கவிதைன்னு. நல்லாவே இல்லை. சரி, எனக்கு கவிதை சொல்ல தெரியல தான், எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு கவிதை சொல்லுங்கள், என்னை பற்றி சொல்லுங்கள். பைத்தியம், எனக்கு கவிதைலாம் சொல்ல தெரியாது, என்ன போய் கவிதை கேட்குற? அப்புறம் நான் சொன்ன கவிதை பெருமை தானே, பெருசு தானே. என்னது பெருமை, என்ன பெருசு, எனக்கு புரியல. அவ்வளோ அழகான ஒரு கவிதை சொல்லியிருக்கேன், அதை நினச்சி பெருமைப்படுறதை விட்டுட்டு என்ன? இல்லை, நான் கேட்குறேன், உங்ககிட்ட இப்போ கவிதை கேட்டது யார்? நான் அழகாக சொன்னானா இல்லையா? அதை தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். இங்கே பாரு, ஒருத்தவங்களுக்கு கவிதை சொல்லனாலும் கேட்கனாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சிருக்கணும், சரியா? எனக்கு பிடிக்கல ஒன்று, நீ எதுக்கு எந்த கவிதை சொல்லிட்டு இருக்க? எனக்கு கவிதை பிடிக்கும், உங்களையும் பிடிக்கும், எல்லாத்தையும் பிடிக்கும். ஆக மொத்தத்தில் நான் கவிதை சொல்லி உனக்கு இப்படியே பேசிட்டு இருந்தா பைத்தியம் பிடிக்கும், அது தெரியுமா? அதான் பிடிச்சிருக்கு உங்கள் மேலே காதல் பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஐயோ, இந்த பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு என்னால் பட முடியல. மருந்து வைத்தியம் இது கூட பஞ்சு தான். எப்படி இருக்கு? சத்தியமாக நல்லா இல்லை. இதெல்லாம் ரொம்ப பழசு, அருமை பழசு. இதே ஊருக்குள்ளே சொல்லிக்கிட்டு இன்னும் தெரியுறீங்க, தலையெழுத்து. நான் எங்கெங்க சொன்னேன் ஊருக்குள்ளே? உங்ககிட்ட தாங்க சொன்னேன். அப்போ உங்கள் காதல் சொன்னால் ஊருக்கே சொன்ன மாதிரி யார் சொன்னாங்க? ஆமாம், தெரியாதா? முடியலடா சாமி. நானும் அதான் சொல்கிறேன், டைம் ஆகுது, எந்திரிச்சு கிளம்புங்க. கடைசியாக ஒரு முறை கேட்குறேன், என்ன உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? சே, கையை விடு. உன்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன் என் கையை பிடிக்கக்கூடாதுன்ட்டு. எந்திரிச்சு போ, மூஞ்சில் ஒன்று மூஞ்சை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. சரி, இதோட நான் வர மாட்டேங்க. இதுக்கப்புறம் ஆள் போட்டு நான் உங்களை பார்க்க மாட்டேன். எந்த பக்கமும் நான் உங்களை தேடி வர மாட்டேன். சாமி, அப்படியே போயிடு. சரி, நான் போயிட்டு வரேன். பாய். போயிட்டு வரேன், எனக்கு ஏன் பாய் சொல்லிட்டு போகிறேன்? போய் தொலை, அப்படியே போயிடு. நிஜமா பாய்? போயிடுன்னுட்டேன், எனக்கு பிடிக்கல உன் மூஞ்சி பார்க்கவே. ஓகே, ரைட். இதுக்கப்புறம் நான் வந்தேன்னா என் பேரை நான் மாற்றி வச்சு. போயா போ. எல்லாம் இந்த அழகும் இளமை இருக்கிற வரைக்கும் தான் நீ ஆடுவ. அதுக்கப்புறம் எல்லாம் போயிடும். 30 வயசுக்கு மேலே இந்த அழகு போயிடும். அது எனக்கு தெரியும், நீ மூடு வாய. சொல்ல வந்துட்டாரு. பயங்கரமான ஆளாக இருப்பார். எவ்வளோ தைரியம் இருக்கும் உனக்கு என்கிட்டே வந்து பேசுகிற? என்னை பற்றி இன்னொரு வாட்டி பேசுனா வாயில் பொங்க குத்து. எந்திரிச்சு போடா. போகிறேன், போய் தொலைகிறேன். அப்படியே போ.